அனைவருக்கும் ஆண்மனை அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்றைய சிந்தனையாக நாம் அறம் என்றால் என்ன என்பது பற்றி சுருக்கமாக பார்ப்போம். நண்பர்களே, அறம் என்றால் என்ன? அறம் பல வகைப்படும். அதில் இரண்டனை மட்டும் நாம் இங்கே பார்ப்போம். நம்மவர்கள் சோறு போடுவது மட்டுமே அறம் என்று கூறி முடித்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல அறம். உண்மையாக இருத்தல் ஒரு அறமாகும். நேர்மையாக வாழ்தல் ஒரு அறமாகும். நாணயமாக இருத்தல் ஒரு அறமாகும். ஒழுக்கமாக வாழ்வது ஓர் பேரறமாகும். எல்லோரிடமும் அன்பு காட்டுதல் மிகப்பெரிய அறமாகும். பெருமான் கூறிய இந்திரிய ஒழுக்கம் அறத்தின் பார்ப்பட்டதே ஆகும். நமது பொறிகளையும் புலன்களையும் நமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பது மாபெரும் அறமே ஆகும். சரி அன்பர்களே, வள்ளுவ பெருந்தகை கூறும் அறம் என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல் என்கிறார். நாம் மேற்கூறிய உண்மை, நேர்மை, நாணயம், ஒழுக்கம், அன்பு ஆகியவைகள் அறம் சார்ந்த, அதாவது அகம் சார்ந்த அறமே ஆகும். இந்த அகம் சார்ந்த அறம் உயர்ந்த அறமாகும். மற்றெல்லாம் உலகியல் சார்ந்த அறம், அதாவது புறம் சார்ந்த அறங்களாகும். இவைகள் ஒரு காலகட்டத்தில் நம் சான்றோர் பெருமக்கள் இல்லறம், துறவறம் என்று பிரித்து கூறினார்கள். இல்லறம் என்பது பற்றுக்களோடு வாழும் ஒரு வாழ்க்கை முறையாகும். நாம் மேற்கூறிய உண்மை, அன்பு, சத்திய வழியில் பொருள் ஈட்டு வாழ்வது இல்லற தர்மம் ஆகும். அதாவது அறவழியில் பொருள் ஈட்டு வாழ்வது ஆகும். இரண்டாவதாக துறவரம் ஆகும். இல்லற தர்மத்தில் வாழ இயலாதவர்கள் உலகியல் பற்றை துறந்து காடு, மலை, கோயில், குளம் என்று பயணித்து விடுகிறார்கள். மேற்கூறிய இரண்டு அறங்களில் எது சிறந்தது என்பது அவரவர்களின் பண்பு நலன்களை பொறுத்ததே ஆகும். ஆனால் இல்லறத்தில் முதிர்ச்சி அடைந்தவனுக்கு துறவரம் தேவையில்லை என்பது அடியவனின் கருத்தாகும். இல்லற தர்மம் பொது உணர்வோடு வாழ்தல் ஆகும். துறவர தர்மம் சுயநல உணர்வோடு வாழ்வது ஆகும். எனவே அன்பர்களே, எது சாத்தியம் அசாத்தியம் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதை பின்பற்றி மேல்நிலை அடைவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அன்பு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.